நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரைப்பட துறையில புகழ்பெற்ற ஒரு நடிகர் மற்றும் நாட்டுப்புற தெம்மாங்கு பாடகரான TKS நடராஜன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1933ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2021ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க TKS நடராஜன் அவர்கள். 1950கள்ல நாடகத்துறையில தொடங்கி கிட்டத்தட்ட 5 சகாப்தங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை வேடங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க TKS நடராஜன் அவர்கள். இவங்களோட இயற்பெயர் நடராஜன் என்பதாகும். சின்ன வயசுல இருந்த போது தமிழ் நாடக உலகின் மகா மேதைகளான TK சண்முகம் சகோதரர்களின் புகழ்பெற்ற TKS கலைக்குழுவுல இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. இந்த நாடக குழுவோட அடையாளமாகவே இவரது பெயருக்கு முன்னால TKS அப்படிங்கிற அடைமொழி நிரந்தரமா ஒட்டிட்டு இருந்திருக்கு. 1954ஆம் ஆண்டு வெளியான இரத்த பாசம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாங்க TKS நடராஜன் அவர்கள். இவங்க நடிச்ச முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாடோடி, தேன்கிண்ணம், நீதிக்கு தலைவணங்கு, நேற்று இன்று நாளை, ஆடுபுலி ஆட்டம், உதய கீதம், ஆனந்த கண்ணீர், காதல் பரிசு, வருஷம் 16 உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான படங்கள்ல எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க TKS நடராஜன் அவர்கள். அடிப்படையில நாட்டுப்புற கலைஞரான இவங்க தமிழகத்தோட பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிச்சது அப்படின்னு சொல்லலாம். சங்கர் கணேஷ் இசையமைப்புல வெளியான வாங்க மாப்பிள்ள வாங்க திரைப்படத்துல இவர் பாடிய என்னடி முனியமா உன் கண்ணுல மைய அப்படிங்கிற பாடல் இவரை பெருமளவுல பிரபலமாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் பல வருடங்கள் கழிச்சு நடிகர் அர்ஜுன் நடித்த வாத்தியார் திரைப்படத்துல மீண்டும் ரீமிக்ஸ் செய்யப்பட்ட போதும் தாளக்கட்டு மாறாம இவரே அதை தன்னோட குரல்ல பாடி அசத்தி இருக்கிறாரு. இவருடைய வெண்கல குரல்ல வெளியான கொட்டாம்பட்டி ரோட்டுல ரயிலேறி வந்த புள்ள, இந்த பாடல்கள் எல்லாமே கிராமப்புறங்கள்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். முதுமை மற்றும் உடல்நல குறைவு காரணமா தன்னோட 87வது வயசுல சென்னை சைதாப்பேட்டையில உள்ள அவரோட இல்லத்துல காலமாயிருக்கிறாங்க TKS நடராஜன் அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா TKS நடராஜன் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் சமூக நல ஆர்வலரான சூர்யா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1975ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க நடிகர் சூர்யா அவர்கள். திரைப்பட நடிகர் சிவகுமாரோட மூத்த மகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இவரோட தம்பி தான் நடிகர் கார்த்திக் அப்படிங்கறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திறமையான நடிப்பால ரசிகர்களோட மனங்களை வென்ற இவரு சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது உட்பட பல உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க நடிகர் சூர்யா அவர்கள். இவரோட ஒய்ஃப் ஜோதிகா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இயக்குனர் வசந்தின் நேருக்கு நேர் திரைப்படம் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாங்க நடிகர் சூர்யா அவர்கள். இயக்குனர் பாலாவோட நந்தா மற்றும் பிதா மகன் திரைப்படங்கள் இவருக்கு பெரும் அங்கீகாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காக்க காக்க மற்றும் சிங்கம் திரைப்படங்கள் இவரை ஒரு வெற்றிகரமான அதிரடி நாயகனா நிலைநிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேரழகன், வாரணமாயிரம், 7ஆம் அறிவு, 24 போன்ற படங்கள்ல மாற்றுத்திறனாளி, தந்தை மகன் அப்படின்னு பன்முக வேடங்கள்ல நடிச்சு அசத்திருப்பாரு நடிகர் சூர்யா அவர்கள். சுதா கொங்கரா இயக்கத்துல வெளியான சூரரை போற்று திரைப்படத்துக்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சது. அதுக்கப்புறமா இவரோட தயாரிப்புல வெளியான ஜெய் பீம் திரைப்படம் உலகளவுல பெரும் விவாதத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிச்ச கருப்பு திரைப்படம் தமிழகத்துல மட்டும் 170 கோடிக்கும் மேல வசூலிச்சு மாபெரும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுச்சு. இயக்குனர் RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிச்ச கருப்பு திரைப்படம் தமிழகத்துல மட்டும் 170 கோடிக்கும் மேல வசூலிச்சு மாபெரும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுச்சு. நடிப்பையும் தாண்டி சூர்யா தன்னோட அகரம் அறக்கட்டளை மூலமா ஏழை மற்றும் பின்தங்கிய மாணவர்களோட உயர்கல்விக்காக நிதி உதவி வழங்கி பல நூற்றுக்கணக்கான மாணவர்களோட கல்வி பயணத்திற்கு ஒளி விளக்காக திகழ்றாங்க. நடிகர் சூர்யா அவர்கள் இன்னும் நிறைய ஹிட் படங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த
நாள் நிகழ்ச்சி மூலமா இப்ப யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரைப்பட துறையில மிகவும் புகழ்பெற்ற ஒரு பின்னணி பாடகி மற்றும் இசை அமைப்பாளரான பவதாரணி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1976ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில பிறந்திருக்காங்க பவதாரணி அவர்கள். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. இசைஞானி இளையராஜாவோட ஒரே மகளான பவதாரணி அவர்கள் மென்மையான குழந்தைத்தனம் மற்றும் வசீகரமிக்க தனித்துவமான குரல் தமிழ் இசை ரசிகர்களோட நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா பவதாரணி அவர்களுடைய சகோதரர்கள் ஆவாங்க. 1984ல மை டியர் குட்டிச்சாத்தான் படத்துல குழந்தை நட்சத்திரமா பாடி அறிமுகமாயிருக்கிறாங்க. இருந்தாலும் 1995ல வெளியான ராசையா படத்துல மஸ்தானா மஸ்தானா அப்படிங்கிற பாடல் இவரை பாடகியா பிரபலமாக்கியிருக்கு. 2000 ஆண்டு வெளியான பாரதி திரைப்படத்துல தன்னோட தந்தை இளையராஜாவோட இசையமைப்புல பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு இந்த பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றிருக்கிறாங்க பவதாரணி அவர்கள். அது மட்டும் இல்லாம நிறைய புகழ்பெற்ற பாடல்களும் பாடியிருக்காங்க. ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற அழகி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல், தென்றல் வரும் நதியை பூக்களறியாதா அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இடம்பெற்ற பாடல், விழியில் விழுந்து அப்படிங்கிற காதலுக்கு மரியாதை படத்துல இடம்பெற்ற பாடல், தாலியே தேவையில்ல நீதான் ஏன் பொஞ்சாதி அப்படிங்கிற தாமிரபரணி படத்துல இடம்பெற்ற பாடல், இது எல்லாமே இவங்களுக்கு புகழை பெற்றுத்தந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பின்னணி பாடுறது மட்டும் இல்லாம திரைப்படங்களுக்கு இசையமைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க பவதாரணி அவர்கள். இயக்குனர் ரேவதியோட அறிமுக திரைப்படமான மை ஃப்ரெண்ட் மூலமா இசையமைப்பாளரா தடம் பதிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்ல அமிர்தம், இலக்கணம், மாய நதி ஆகிய படங்களுக்கும், ஹிந்தில சல்மான் கான் நடிச்ச பிர்மி லேங்கே திரைப்படத்திற்கும் இசையமைச்சிருக்காங்க பவதாரணி அவர்கள். 4ஆம் நிலை கல்லீரல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த இவங்க ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருக்கிறாங்க. அங்கு சிகிச்சை பலனின்றி 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட 47வது வயசுல காலமாயிருக்கிறாங்க. இவங்களோட உடல் தேனியில உள்ள இளையராஜாவின் சொந்த ஊரான பண்ணைப்புறத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பல ஹிட் பாடல்கள் தந்த பவதாரணி இவங்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இப்ப யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 1970கள்ல தென்னிந்திய திரைப்பட துறையில மிகவும் புகழ்பெற்ற ஒரு முன்னணி திரைப்பட நடிகையான மஞ்சுளா விஜயகுமார் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மஞ்சுளா விஜயகுமார் அவர்கள் தஞ்சாவூர்ல ஒரு வைணவ குடும்பத்துல பாணிராவ் கௌசல்யா தம்பதியருக்கு மகளா பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் மஞ்சுளா தேவி ஆகும். மஞ்சுளா அவர்கள் 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. பிரபல பழம்பெரும் நடிகர் விஜயகுமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி அப்படிங்கிற 3 மகள்கள் இருக்காங்க. நடிகர் அருண் விஜய் இவருடைய வளர்ப்பு மகன் ஆவாங்க. 1969ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன் நடிச்ச சாந்தி நிலையம் திரைப்படத்துல ஒரு சின்ன துணை வேடத்துல அறிமுகமாயிருக்கிறாங்க மஞ்சுளா அவர்கள். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு ஜோடியா ரிக்ஷாக்காரன் திரைப்படத்துல முதலா கதாநாயகியா அறிமுகமாயிருக்கிறாங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், NT ராமராவ், விஷ்ணுவர்தன் போன்ற தென்னிந்தியாவின் அனைத்து முன்னணி நடிகர்கள் கூடயும் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், என் உள்ளம் உன்னை தேடுதே போன்ற பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க மஞ்சுளா அவர்கள். 1980களின் பிற்பகுதியில இருந்து திரைப்படங்கள்ல குணச்சித்திர மற்றும் அம்மா வேஷங்கள்ல நடிச்சு வந்திருக்கிறாங்க. 1970கள்ல தென்னிந்திய திரையுலகத்தோட முன்னணி கதாநாயகியா வலம் வந்த ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகையான மஞ்சுளா விஜயகுமார் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.